தைப்பூசத்தை ஒட்டி தமிழகத்தின் பல்வேறு முருகன் கோவில்களில் தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கோவை மாவட்டம் காரமடை அருகே குந்தமலை குழந்தை வேலாயுத சுவாமி கோவிலில் தைப்பூசத்தை ஒட்டி தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த ஆண்டிற்கான தைப்பூச தேர் திருவிழாவை கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் சிகர நிகழ்வான தேரோட்டம் நேற்று நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். தைப்பூச திருநாளை ஒட்டி சத்ரு சம்ஹார தலமாக விளங்கும் கோடியக்கரை பாலமுருகன் கோவிலில் பாலமுருகனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமி வீதி உலா விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக பக்தர்கள் தில்லை மகாகாளியம்மன் கோவிலிலிருந்து பாலமுருகன் கோவிலுக்கு பால் காவடி, பன்னீர் காவடி என பலவித காவடிகளை எடுத்து வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். புதுக்கோட்டை மாவட்டம் காரையூர் அருகே தைப்பூசத்தை ஒட்டி வையாபுரி சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. முக்கணிகாலால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் சுப்பிரமணிய சுவாமி எழுந்தருள மேலதாளம் முழங்க வான வேடிக்கையுடன் திரளான பக்தர்கள் தேரை வடபிடித்து இழுத்து வழிபட்டனர். முருகனுக்கு